வணக்கம் திமுக சார் அவர்களே, ஸ்டாலின் ஐயா சார் அவர்களே. மாதம் 1000 இலவச பஸ்ஸு என்னென்னமோ இந்த 5 வருஷத்தில் என்னென்ன செஞ்சுருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா ஒரு மாதம் 1000 காசு வாங்குது. அப்புறம் 2000 கொடுக்க போகிறீங்களா? இன்றைக்கி 5000 கொடுத்துருக்கீங்களா? ஓட்டு போட்டுட்டா உங்களுக்கு? ஆனால் சொல்லிக்கிறாங்களே, விலைவாசி ஏறி போச்சு, கடன் வாங்கி தான் கொடுத்தீங்கன்னு சொல்லிக்கிறாங்களே. உங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா? திமுகவுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா சொல்கிறாங்களே. தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறாங்களே. பாதி பேர் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. இப்போல்லாம் நடக்குது. திமுக ஓட்டு போடலாமா வேணாமா? என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ணலையே. என்ன செய்யலாம்? சுயமாக தான் சிந்திச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிந்திக்கக்கூடாதுன்னு திமுக சொல்லுது. மாற்றம் வேணும்னு நினைக்காதீங்க, எங்களுக்கே ஓட்டு போடுங்க. எனக்கு திமுக ஸ்டாலின் சாருக்கே ஓட்டு போடுங்க. அடுத்து உதயநிதிக்கு ஓட்டு போடுங்க. இன்ப நிதிக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. 2026 கடைசி வரையும், 2100 வரையும் திமுகவுக்கு மட்டுமே ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சுது திமுக கெஞ்சுது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. ஓட்டு போடுங்கன்ட்டு. நாங்கள் தானே திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்தோம், லால்குடி பஸ் ஸ்டாண்டு, திருவரங்க பஸ் ஸ்டாண்டு நாங்கள் தானே கட்டி கொடுத்தோம். ஏன் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு தானே செஞ்சு கொடுக்குறோம். உங்களுக்கு தானே 1000 ரூபா கொடுத்தோம், இலவச பஸ் கொடுத்தோம். ஏன் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க? ஏன் சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்க? ஏன் இந்த சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு நம்ம தமிழ்நாடு மக்கள் சொல்கிறாங்கன்னு ஏன் நம்புறீங்க? ஏன் விலைவாசி ஏறி போச்சுன்னு நம்புறீங்க? ஏன் கடன் வாங்கி யார் சொன்னாலும் திமுக